எம்எம்ஜி ரீல்ஸில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி மக்கள் கூட போய் ஓட்டு கேட்டால் எப்படி கேட்பாங்க இல்லையா? அட்வைஸ் பண்ணக்கூடாது, சேல்ஸ் பண்ணக்கூடாது. நான் சூப்பராக பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன், பண்ணித்தரேன் அப்படி சொல்கிற விஷயமா இருக்கட்டும். அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்டைலில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். எல்லா கட்சி, பெரிய கட்சி, சின்ன கட்சி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு போட்டுருங்க, நான் உங்களை மாற்றிடுறேன், எனக்கு போட்டுருங்க, எனக்கு தெரியும், நான் அப்படி பண்ணித்தரேன், இப்படி பண்ணித்தரேன், இல்லைன்னா நான் அதை செஞ்சிருந்தேன், இதை செஞ்சிடறேன் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற இல்லாட்டி பார்க்கும்போது பாவம் இவங்களுக்கு இதில் கூட எப்படி பேசணும்னு தெரியாது. மக்கள் மனசில் என்ன ஓடுது, அவனுக்கு தந்தபடி பேச தெரியலன்னு எனக்கு சிரிப்பாக இருக்குது. எம்எம்ஜி எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா, எலெக்ஷனில் கூட எப்படி பேசணும், மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு. நீ என்னத்தை பேசினாலும் சரி, மக்கள் அவன் யாருக்கு ஓட்டு போடணும் அவனு தான் ஓட்டு போடுவான். அதனால் அந்த விஷயத்தை நீ சொல்லாத. நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது எந்த அளவு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்ம எம்எம்ஜியில் அப்ஜெக்ஷன் இல்லைங்க எப்படி படித்து கொடுக்கும். அதே மாதிரி மக்கள்கிட்ட போய் அவங்க அப்ஜெக்ட் உனக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? நீ ஏன் எனக்கு ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போடலாம், அவனை ஓட்டு போட வைக்கிறத நான் சொல்லலை, ஆனால் எப்படி பேசணும். எம்எம்ஜி கண்ணாடி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் கூட கேவலமாக தெரியுது. ஏன்னா இப்படி போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான், என்ன இப்படி சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கான், என்ன எப்படி சாதிச்சிடும் அதை செஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நான் எனக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, நான் இந்தியாவில் நம்பர் 1 நம்ம வில்லேஜாக மாற்றி காட்டுதேன். அப்பா அப்படி ஆகலைன்னா இல்லைன்னா நான் விட்டுட்டு போகிறேன். என்னத்தை வேணாலும் பேசுகிறாங்க, என்ன வேணாலும் செய்கிறாங்க. இவங்களாம் பார்க்க பாவமாக இருக்குது. எலெக்ஷனில் எப்படி பேசணும் அப்படின்னா எம்எம்ஜியில் ட்ரைனிங் எடுக்கணும். ஓகே, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு அப்படி பண்ணியிருந்தேன், நான் அவனுக்கு இப்படி செஞ்சுருக்கேன், நான் அப்படிலாம் செஞ்சுருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அப்படி பேசுறதுக்கு பதில், ஓகே உங்கள் மத்தியில் இருக்குது, ஓட்டு வருது, நீங்கள் யார் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, எந்தெந்த கட்சி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்துட்ருங்க, இவங்கவுங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இதெல்லாம் பண்ணலை. இவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? எவனை எடுத்தாலும் நாட்டை குடிச்சிடாட்டான். மக்கள் முட்டாள் மாதிரி நினச்சிட்டு இருக்கானோ. நாட்டை கெடுத்து குட்டியாக வச்சுருக்கான், அந்த கவர்மெண்ட்டு சொல்லி முடிச்சுட்டு, அந்த கவர்மெண்ட் சொல்லி முடிச்சுட்டு, நாங்கள் தான் எல்லாத்தையும் நிறுத்தி போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இது மக்கள் புத்திசாலி. எப்போவுமே சொல்கிறது மக்கள் புத்திசாலி. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. மக்கள் தெளிவாக இருக்கான், யார் என்ன பண்ணியிருக்கா, யாரை பண்ணலான்னு சொல்லி. நிறைய கூமுட்டைங்க இருக்கான், அவனை ஓட்டு போடலாம், கோட்டருக்கும் இதுக்கும் உங்கள் பேச்சு கேட்டு. ஆனால் மக்கள் புத்திசாலின்னு நம்ம பேசும்போது மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க. ஸ்பெஷல் எந்த கட்சிக்காவது தைரியம் இருக்கா, அடுத்த கட்சிக்காரன் என்னெல்லாம் பண்ணுனா என்ன பண்ணலைன்னு சொல்ல தைரியம் இருக்கா? ஒருத்தன் கூட நான் அப்படி பார்க்க முடியல. கேவலப்படுத்துகிறானோ. அன்றைக்கி மோதி எங்கே வந்துட்டுருக்காருன்னா சொல்லிவிட்டு, இந்த இடத்துல ஆட்களே இல்லை, கொஞ்சோண்டு தான் ஆட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி எங்கெல்லாம் ஆட்கள் இல்லையோ அதை மட்டும் வீடியோ எடுத்து போடுதான். கண்டிப்பாக அவன் சன் டிவிக்காரன் வேற வேணா எடுத்தானா அவன் தான். ஓகே ரைட்டு. இவங்களும் எனக்கு ஓட்டு போடுங்க, வீட்டுக்கு கொண்டு போய் வீடியோ சேருங்க, யார் மோதி அண்ணாமலை இவங்களாம் வீட்டுக்கு போய் சேர்த்துருங்க, இதை எப்படியா மக்கள்கிட்ட கேளுங்க. அவங்க நாம் தமிழர், நான் உலகத்தில் நம்பர் 1 காட்டும், கெட்டி கூடி அழிச்சிட்டாங்க, வாழ்க்கையை அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இவரு ஒரு கதையில். எங்கே டிஎம்கேயா வாழ்க்கை செமையாக போய்ட்டுருக்கு, தலைவர் நம்மளை காப்பாற்றிட்டாரு, சொன்ன மாதிரி செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிற. அங்கே வாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ரேஷன் கடையில் எப்படி தலைவர் கொடுக்குறாரு 1000 ரூபா, எப்படி உங்களுக்கு கொடுக்கார் அப்படின்னு அங்கெல்லாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாஸ்மாக் கடையில் பெரிய போஸ்ட் போட்டு போடலாம் இல்லையா? முதலமைச்சர் உங்களை வரவேற்கிற, வாங்க குடிங்க, பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போங்க, குடும்பத்தை நாசமாக்கி நீங்களாம் நாசமாக போங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு போஸ்ட் போடலாம் இல்லையா? அங்கே போட மாட்டாங்க. ஸோ இங்கே என்ன செய்யணும், ஏது செய்யணும் தெளிவாக இருக்காங்க. நேற்று அன்னைக்கு சேலத்தில் ஒரு பூங்கா அங்கே போயிருக்கேன். இங்கே அம்மா ஜெயலலிதா அம்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு பெரிய கலைஞர் நின்ற மாதிரி ஃபோட்டோ. மார்க்கெட்டிங். எஸ், ஓகே, மார்க்கெட்டிங் ஃபைன். அப்புறம் ஃபுல் செட்டிங், கீழே வரைக்கும் செட்டிங், பணம் எங்கெங்கே கொடுத்து எப்படி செட்டி, எப்போ வேணாலும் சொல்லலாம், எனக்கு ஓட்டு தான் ஓட்டு விழுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளையாக இந்தந்த ஊரில் இருக்கவங்களாம் அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஊரில் இருக்கவங்கலாம் அங்கங்கே தலைவர் பொருளாளர் வச்சுருக்கான். எனக்கு ஏதாவது தலைவர் பொருளாளர் பதவி இருக்கணும், அவன் எவன் கொடுத்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு கொள்கையில் போகிற கூட்டங்கள். அதனால் அந்த கட்சியை எப்படியாவது அவங்க நிறுத்தி கொண்டு வச்சுருப்பாங்க, பணத்தை செலவழிப்பாங்க, லட்சமாக கொடுப்பாங்க. எல்லாம் நிறைய குடும்பம் எலெக்ஷன் நிற்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் நின்றுட்டு இன்றைக்கி பிச்சை எடுத்துகிட்டு கடத்தில் அப்படி இருக்குது. ஆசை, பேராசை. பொது நலத்து வராங்களா, பணம் சம்பாதிக்க வராங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையோ, கேவலமான பொலிட்டிக்ஸும் அந்த மாதிரி விஷயம் பார்க்க முடியுது.
நீ சொல்லுவப்பா, உனக்கு என்ன, நாங்கள் ஜெயிக்கணும்ல, போங்க பிச்சை எடுங்க, அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் சொல்லுங்கள். உலகத்தில் எல்லாரும் முட்டாள், நாங்கள் மட்டும் தான் புத்திசாலின்னு சொல்லுங்கள். இதை கேட்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு இல்லையா? எம்எம்ஜியில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த பிஸ்னஸ் சொல்லுவோம், நாங்கள் இதில் நல்லது இருக்குது, இதில் கெட்டது இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. யார் கஸ்டமர்கிட்ட சொல்லணும். எம்எம்ஜியில் சேர்ந்தால் எல்லோரும் ஜெயிக்க முடியுமா தெரியாது. நிறைய பேர் ஜெயிச்சிருக்கான், நிறைய பேர் ஜெயிக்காம இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கான், நிறைய பேர் வந்துட்டு பாதியிலே போயிட்டான். இப்படி தான் இருக்கும். வரையா அப்படி கேட்போம். உங்களுக்கு தைரியம் இருக்கா ஓட்டு கேட்கும்போது? தைரியம் இருக்கா ஓட்டு கேட்கும்போது? இப்படி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணுறோம், நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம், தெரியாது, ஓட்டு போடுங்க சொல்ல தைரியம் இருக்கா? எந்த கட்சிக்கா தைரியம் இருக்கா? தெரியும் பாதி பேர் ஐயோ அப்படி சொல்லிட்டு போகிறான் இப்படி சொல்லுவேன். நீங்கள் என்னத்த புத்திசாலி? நான் தான் புத்திசாலி, உலகமே கெட்டு போச்சு கிடக்கு, அடுத்த பார்ட்டிலாம் நாசமாக போச்சா, என் கட்சிக்கும் எனக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும், நீ நேர முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் மக்கள் புத்திசாலியாக தானே இருக்கான். நீ சொல்கிறத கேட்டு போட மாட்டேன் அவன். நீ போனதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து பேசுவான், அவன் பேசுவான், இன்னொருத்தன், எல்லா கட்சிக்காரும் வந்து பேசுவான் இல்லையா? அவன் தான் முடிவெடுப்பான். அதுக்கு அவன் எப்படி யோசிக்கிறானோ அதே மாதிரி நம்ம யோசித்தா, இதுதான் நாங்கள் எம்எம்ஜியில் சொல்லிக் கொடுக்குறது. எப்போ ஒருத்தன் ஒரு கஸ்டமர் நம்மளை வந்து ஒரு நெட்வொர்க்கராகவோ பிஸ்னஸ் மேனாவோ சேல்ஸ்மேனாவோ நம்மளோட பொருளுக்கு வந்த ஒருத்தன், நம்மகிட்ட ஓட்டு கேட்க வந்த ஒருத்தன் அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு இவன் நம்ம நண்பன் அப்படின்னு சொல்லி என்றைக்கு பார்த்துட்டானோ அன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு, சேல்ஸு, பிஸ்னஸ்ஸு உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ ஏற்பட்ட பொலிட்டிக்ஸ்லாம் எப்படி கூத்து நடந்துட்டுருக்குன்னு பார்க்க ரொம்ப சிரிப்பாக இருக்குது. எப்படி எம்எம்ஜியில் இருக்கிற மாதிரி மக்கள் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கோமோ, எம்எம்ஜியில் இருக்கிற லீடர்ஸ் மாதிரி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கோமோ, எப்படி எம்எம்ஜியில் இருக்க மக்கள் உறவுகள், ஃபேமிலி, கலாச்சாரங்கள் 100% ரெஸ்பான்சிபிள், என்ன நடந்தாலும் நம்ம தான் பொறுப்பு. எப்படி ஒரு நாங்கள் இதே மாதிரி வெளியே எங்கே தேடிட்டு இருக்கோம். மென்டார் காலேஜில் படித்து கொடுத்தா அதோட ரைட்டு. காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அவன் எங்கே ஆனால் செத்தானா உயிரோடு இருக்கானு யாரும் கேட்க போகிறதில்ல. அடுத்த குரூப்பு லட்சமாக வாங்கி இன்ஜினியரிங் அட்மிஷன், அந்த அட்மிஷன், இந்த அட்மிஷன் எல்லாம் வாங்கி அட்மிஷன் போடுறது மட்டும் வேலை, பணம் வாங்குறது மட்டும் வேலை. படித்தவன் என்ன ஆனால் எவனும் கேட்கல. பிடிச்சி நெட்டை கழுத்தி வந்துட்டு இத்தனை லட்சம் கொடுத்து வச்சுல, காலேஜில் படித்தா அவன் பெரிய அளவுன்னு சொல்லலாம், என்ன ஆச்சு அவன் ஆகலை, என்ன பண்ணிகிட்ருக்க கேட்கியா அப்படின்னு ஒவ்வொரு காலேஜுக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் எந்த காலேஜுக்கும் இந்த பொறுப்பு கிடையாது. கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. எல்லா பொலிட்டிஷியனும் பணம் சம்பாதிச்சு அவன் கட்சி நடத்துறதுக்கும் இன்னும் மேக்ஸிமஸ் கோடியாக லட்சம் கோடியாக பணம் சம்பாதிக்க அதில் தான் குறியாக இருக்கானே தவிர பணம் கொடுத்தவன் நிலமை என்னாச்சுன்னு எவனும் கேட்கல. எம்எம்ஜி மாதிரி எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட், ஒரு மென்டார், ஒரு குரூப் இருக்குமான்னு தேடிட்டு இருக்கோம். ஒரு பயம் இல்லை எங்கள் கண்ணில். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி எம்எம்ஜி ஸ்டைலில் எவனாவது பொலிட்டிஷியன் பணம் தேடுறோம், அந்த மாதிரியும் கிடைக்கல. கிட்டத்தட்ட கொஞ்சம் இருக்காங்க, பட் 100க்கு 100 நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் கேட்குறது ஒன்று, ஏத்தல உள்ளவங்க மக்கள் என்ன நினைக்காங்களோ அதே மாதிரி உங்களால் பேச முடியுமா? எவனுக்காவது தைரியம் இருக்கா? எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாராவது எனக்கு போடுங்க நான் காப்பாற்றிடுறேன், அவன்லாம் நாசம் பண்ணிட்டான் நான் இப்படி சொல்கிறத தவிர உங்களோட ப்ராக்டிக்கலாக உண்மை அப்படி பேச முடியாது. எந்தெந்த கட்சி எதெல்லாம் பண்ணிச்சு, எந்தெந்த கட்சி இது பண்ணல சொல்கிற தைரியம் எந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு இருக்கா? மொதல் கேள்வி. மக்களை வந்து நண்பனை பார்க்க முடியுமா? 2. 3வது எந்தெந்த கட்சி யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணால் என்ன நல்லா பண்ணியிருக்கோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிற தைரியம் அந்த கட்சிக்கு அது இருக்கா? உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க, அது அவங்ககிட்ட விட்டுட்டு போகிறது மாதிரி தைரியம் இருக்கா? இவங்க செஞ்சாலும் செய்யனாலும் மக்கள் அதான் செய்ய போகிறாங்க. ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது. இது நான் பார்த்த அப்சர்வேஷன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எம்எம்ஜி பிடிச்சதுக்கு ரீசன் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். சார் கிட்ட புஷிங் சேல்ஸ் இருக்காது அவர்கிட்ட. இது வரைக்கும் நான் எந்த இடத்துலயுமே என் கோர்ஸை வாங்கிக்கோங்கன்னு பேசுனது கிடையாது, என் புக்கை வாங்கிக்கோங்கன்னு பேசுனது கிடையாது. அதுக்கப்புறம் எங்கேயுமே வாங்க நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்றேன்னு சொன்னது கிடையாது எந்த வீடியோலையும். நான் இது வரைக்கும் நான் வந்து நிறைய வீடியோல இந்த வீடியோல இதை சொல்லிடுவாரு அப்படின்னு நான் பார்ப்பேன். என்னோட கோர்ஸ்ல இது இருக்கு, என்னோட கோர்ஸ்ல அது இருக்குன்னு ஏதாவது ப்ரொமோட் பண்ற வியூல பேசுவாரு அப்படின்னு பார்ப்பேன். ஆனா அந்த ப்ரொமோஷன் இல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது.